வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டார் கால்நடைத்துறையின் முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ. ஜனவரி 6ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி. புதிய திட்டங்களை அறிவிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் தமிழக அரசின் பட்ஜெட் தயாராகும் பணி தொடங்கியது. தமிழகம் வரும் அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழகத்தில் கல்வித்தரம் குறைந்து வருகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் 26, 27ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 17 மீனவர்கள் 2 இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகளுடன் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று அடிக்கடி நடக்கும் கைது மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் பாரம்பரிய கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் மீனவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையையும் ஆபத்தையும் ஏற்படுத்துவதாக கவலையோடு குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 530 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 71 படகுகளை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அண்மை காலமாக நடைபெற்று வரும் இத்தகைய சம்பவங்களுக்கு தாக்குதல்களுக்கும் மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பி வாழும் மீனவர்களுக்கிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளதாக முதல்வர் கடிதத்தில் கோடிட்டு காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கால்நடைத்துறையின் முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த பண்டிகையின் ஒரு பகுதியாக ஜல்லிக்கட்டு நிகழ்வு நடத்துவது வழக்கம். மதுரை, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பிரபலமான ஜல்லிக்கட்டு போட்டிகள் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு மாவட்டங்களில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கால்நடைத்துறையின் முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மாவட்ட ஆட்சியர்களிடம் இடம், நேரம் குறிப்பிட்டு அனுமதி பெறாத ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது, ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு தேவையற்ற வலி மற்றும் கொடுமையை தரக்கூடிய ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு முன்பாக பங்கேற்கும் காளைகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் மூலம் உரிய சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும், புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அரசின் www.jallikattu.tn.government.in என்ற வலைத்தளம் மூலம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விண்ணப்பிக்க வேண்டும், ஜல்லிக்கட்டு போட்டிகளை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 6ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சந்தித்து பேசினார். 4 நாள் பயணமாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி புதுதில்லிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமர் இல்லத்தில் சந்தித்து பேசினார். அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் பிரதமருடனான தமிழக ஆளுநரின் சந்திப்பு இன்று நடைபெற்றது. புதிய திட்டங்களை அறிவிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் தமிழக அரசின் பட்ஜெட் தயாராகும் பணி தொடங்கியுள்ளது. தமிழக அரசின் பட்ஜெட் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்படுகிறது. இது 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற திமுக அரசின் 4வது பட்ஜெட் ஆகும். தமிழக சட்டசபைக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதால் 2025ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் தான் முழு பட்ஜெட்டாக இருக்கும் என்றும் 2026ஆம் ஆண்டு தாக்கல் செய்வது இடைக்கால பட்ஜெட்டாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மிக முக்கியமாக அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஏதாவது பட்ஜெட்டில் அறிவிப்பு வருமா என்று அரசு ஊழியர்களும் காத்திருக்கின்றனர். எனவே தமிழக அரசு எந்தெந்த திட்டங்களை நிறைவேற்றுவது, அதற்கான நிதிகளை ஒதுக்குவது என்பது குறித்து துறை ரீதியான ஆலோசனையில் இறங்கியுள்ளது. ஒவ்வொரு துறையிலும் செயலர்கள் தலைமையில் அதிகாரிகள் குழு பட்ஜெட் தயாரிப்பில் தங்களது கவனத்தை செலுத்த தொடங்கியுள்ளனர்.
தமிழகம் வரும் அமித்ஷாவிற்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் கலந்து கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர வாய்ப்புள்ள நிலையில் 27ஆம் தேதி தமிழகம் வரும் அமித்ஷா சென்னையில் இருந்து 28ஆம் தேதி திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் வரும் 27ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக எனது தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமும் முற்றுகை போராட்டமும் நடைபெறும் என்று ஜனநாயகத்தின் மீதும் இந்திய அரசியல் அமைப்பின் மீதும் நம்பிக்கை வைத்துள்ள அனைவரும் ஒன்று கூடுவோம் என்றும் சமூக வலைதளத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கல்வித்தரம் குறைந்து வருகிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கல்வியின் தரத்தை உயர்த்தவே 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து மறுதேர்வு வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பள்ளிகளில் மாணவர்களின் கல்வித்தரத்தை ஆராய்ந்து பார்த்தால் நமது மாநிலம் மிகவும் கீழே செல்கிறது எனவும் தென்னிந்திய மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் கல்வியின் தரம் குறைந்துள்ளது என்றும் வட மாநிலத்துடன் தமிழகத்தை ஒப்பிடக்கூடாது என்றும் தமிழகத்தின் கல்வித்தரம் குறைந்து வருகிறது. மாணவர்கள் எவ்வளவு பேர் படிக்கிறார்கள் என்றுதான் கணக்கெடுக்கிறோம். படிக்காமலேயே மாணவர்களை சும்மா உட்கார வைத்தால் கல்வி தரத்தில் கீழே உள்ள மாணவனை எப்படி உயர்வுக்கு கொண்டு வருவீர்கள் என கேள்வி எழுப்பினார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக வர வாய்ப்பு உள்ளது என்றும் 4 மாவட்டத்தில் கட்டப்பட்ட பாஜக அலுவலக கட்டடத்தை திறக்க அழைப்பு விடுத்துள்ளோம் என்றும் வருகை குறித்து தேதி முடிவு செய்த பின் அறிவிப்போம் என்றும் கேப்டன் குரு பூஜையில் பாஜகவினர் கலந்து கொள்வோம் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் அருகே நெருங்குவதால் 26, 27ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று அதிகாலை நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இந்த புயல் சின்னம் மேலும் தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடல் பகுதிக்கு இடையே நிலை கொண்டிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் சின்னம் தெற்கு நோக்கி நகர்ந்து வலுவிழந்து 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே கரையேறி தமிழக நிலப்பரப்பு வழியாக அரபிக் கடலில் இறங்கும் என்பதால் 26, 27ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது நினைவு நாளை முன்னிட்டு அதிமுகவினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் எம்ஜிஆர் சிலைக்கும் திருவுருவப் படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக சார்பில் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் எம்ஜிஆரின் படத்திற்கு நகர செயலாளர் பழனி தலைமையில் அதிமுகவினர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் ஏழை எளியோருக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட துணை செயலாளர் கஸ்பா மூர்த்தி, அமுதா சிவபிரகாசம், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, மெடிக்கல் சரவணன், தென்றல் குட்டி, ராசி சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் எம்ஜிஆரின் 37வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வணங்கினார். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன், இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார், வல்லக்கோட்டை இளைஞர் பாசறை ஒன்றிய செயலாளர் தியாகராஜன், காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் அணியின் பிரதிஷா குமரன், காற்றம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் அதிமுக நிறுவனரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அம்மாப்பேட்டை, ஒலகடம், குருவரெட்டியூர்,
பூதம்பாடி, நெருஞ்சிப்பேட்டை உள்ளிட்ட ஒன்றியத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான கருப்பண்ணன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதில் அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர்கள் முனியப்பன், மேகநாதன், அம்மாப்பேட்டை நகர செயலாளர் ரமேஷ்குமார் உட்பட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடி பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ராஜேஷ்குமார் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் வந்தவாசி கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் லோகேஸ்வரன், வந்தவாசி நகர செயலாளர் ஓட்டல் பாஷா, எம்ஜிஆர் இளைஞரணி ராஜசேகரன், நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் ஜல்லிகுமார், இளவழகன், மணிவாசகம், கிறிஸ்டி விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரடி பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் செல்வம், கண்ணா கருக்கை கிருஷ்ணமூர்த்தி மற்றும் செங்கம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போலூர் சாலையில் இருந்து பேரணியாக சென்று செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வன்னியர்களுக்கு 10.5% உள்இட ஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூரில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வன்னியர்களுக்கு 10.5% உள்இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர், வன்னியர் சங்கத்தினர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது திமுக அரசு வன்னியர்களுக்கு 10.5% உள்இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் சமூக நீதி போராளியும் பாமக தலைவருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்கு யாரை வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு அயராது பாடுபட்டு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்றும், தமிழ்நாட்டில் தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு உள்இட ஒதுக்கீடு வழங்காமல் சமூக நீதியை நிலைநாட்டாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்தும் ஸ்ரீபெரும்புதூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்றும் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தெரிவித்தார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் சிவதாங்கல் குப்புசாமி, சந்தவேலூர் பாட்டாளி மக்கள் கட்சி பாபு, பாட்டாளி மக்கள் கட்சியின் ராஜி, குன்னம் சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊத்துக்கோட்டை அருகே அனந்தேரி கிராமத்தில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டடத்தை சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மாணவர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். தமிழகம் முழுவதும் குழந்தை நேய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்ட நிதியில் இருந்து கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனந்தேரி ஊராட்சியில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2 வகுப்பறைகளை கொண்ட புதிய பள்ளி கட்டடத்தை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதன் எதிரொலியாக நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் தலைமையில் தங்கினார். நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதில் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மதன், பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் முரளி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி, மாவட்ட கவுன்சிலர் சுதாகர், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ராஜேஷ் உள்ளிட்ட திரளான திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை வழங்காத திமுக அரசை கண்டித்து பவானியில் வன்னியர் சங்கத்தினர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போது வரை வழங்கவில்லை. இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் வன்னியர் சங்கத்தினர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானியில் அந்தியூர், மேட்டூர் பிரிவு பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் கைகளில் வன்னியர் சங்க கொடியையும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியையும் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளையும் கையில் ஏந்தியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடமாட்டோம்
என்னாச்சு? பத்திர விளக்குகள் என்னாச்சு? அண்ணாச்சி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவது குறித்து திமுக தொண்டர்களுக்கு விருப்பம் உள்ளது என்றும் திமுக காங்கிரஸ் என பிரித்து பார்க்காமல் கூட்டணி கட்சிகளின் முடிவுகளை பொறுத்து வேட்பாளர்களை அறிவிப்போம் என்றும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பெரியாரின் 51வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி பன்னீர்செல்வம் பூங்காவில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் அதிமுக மூத்த தலைவர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தை ஒட்டி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள அம்பேத்கர், கலைஞர், கருணாநிதி, அண்ணா மற்றும் ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவது குறித்து திமுக தொண்டர்களுக்கு விருப்பம் உள்ளது என்றும் அதனை உரிய நேரத்தில் உரிய இடத்தில் தெரிவிப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக காங்கிரஸ் என பிரித்து பார்க்காமல் கூட்டணி கட்சிகளின் முடிவின்படி வேட்பாளர்களை அறிவிப்போம் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாருடைய நினைவு நாளை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக மற்றும் திராவிட கழகம் மற்றும் பல்வேறு தோழமை கட்சியினுடைய சகோதரர்கள் நாங்கள் முகாம் அலுவலகத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட அலுவலகத்திலேயும் பொது இடமாக இருக்கிற நம்முடைய பன்னீர்செல்வம் பார்க்கிலே இருக்கிற தந்தை பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி எல்லோரும் மரியாதை செய்திருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பயன்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு நாள், அவருடைய சிலைக்கும் இங்கே மலர் தூவி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே எல்லோருடைய சிலையும் இருக்கிறது. அம்பேத்கருடைய சிலை இருக்கிறது, முத்தமிழர் கலைஞருடைய சிலை இருக்கிறது, அண்ணாவுடைய சிலை இருக்கிறது, அதே போல் எல்லா தலைவர்களுடைய சிலையும். மறைந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் அஸ்திகை ஈரோட்டில் உள்ள பூர்வீக இடத்தில் இளங்கோவனின் தாய் தந்தை கல்லறை அருகே வைத்து காங்கிரஸ் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் கடந்த 14ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரின் இறுதி சடங்கு சென்னையில் நடைபெற்றது. இந்த நிலையில் சொந்த ஊரான ஈரோட்டில் பழைய ரயில் நிலையம் பகுதியில் உள்ள EVKS இளங்கோவன் பூர்வீக இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள தாய் தந்தை கல்லறை மற்றும் திருமகன் ஈவேரா கல்லறை அருகே EVKS இளங்கோவனுக்கு கல்லறை அமைக்கப்பட்டது. இதற்காக சென்னையில் இருந்து மறைந்த EVKS இளங்கோவன் அஸ்தியை காங்கிரஸ் கட்சியினர் கொண்டு சென்று கல்லறையில் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் அமைச்சர் முத்துசாமி, EVKS இளங்கோவன் மகன் சஞ்சய் சம்பத், கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஸ்தியை வணங்கி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பெரியார் மன்றத்தில் மாலை நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்ய குடியரசுத் தலைவர் வலியுறுத்த கோரி ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் காங்கிரஸ் கட்சியினர் மனு அளித்தனர். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசியதை கண்டித்து பல்வேறு கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்ய குடியரசுத் தலைவர் வலியுறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கராவிடம் காங்கிரஸ் கட்சியினர் மனு அளித்தனர். அமித்ஷா ஊழல், மணிப்பூர் கலவரம் குறித்து நாடாளுமன்றத்தில் திசை திருப்பவே அண்ணல் அம்பேத்கர் குறித்து தவறான கருத்து தெரிவித்த அமித்ஷா பதவி விலக கோரி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மனு அளித்தனர். டெல்லியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து தவறான கருத்து தெரிவித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பகவதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் BSNL அலுவலகத்தில் இருந்து பேரணியாக பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுத்து மனு அளித்தனர். இதில் ஆனைமலை நகர தலைவர் ஆதம்,
வட்டார தலைவர்கள் ஜவஹர் பாண்டியன், பூபதி, மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜோதிமணி, கராத்தே பஞ்சலிங்கம், மோகன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுகவினர் மேயர் இருக்கை முன்பாக படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநகராட்சி புதிய வரி விதிப்பு தொடர்பாக விவாதம் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் நெசவாளர்கள் நிறைந்த பகுதியில் சதுர அடி 22 ரூபாய் என வரி நிர்ணயம் செய்யப்பட்டதை திரும்ப பெற வேண்டும் என அதிமுக உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதேபோன்று சேலம் மாநகராட்சியை 4 பிரிவுகளாக பிரித்து தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான வரி வசூல் செய்ய திட்டமிட்டு இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தனர். மேலும் சேலம் மாநகராட்சிக்கு சொந்தமான பெரியார், அங்கன்வாடி, வஉசி, பூ மார்க்கெட் ஆகியவற்றில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் அதிக வரி வசூல் செய்வதாகவும், மாநகராட்சி பகுதிகளில் 400 துப்புரவு தொழிலாளர்கள் இருப்பதாக நிர்வாகம் கூறி வரும் நிலையில் 200 பேர் கூட துப்புரவு பணிக்கு வருவதில்லை என்பதால் மாதம் 36 லட்சம் அளவிற்கு கொள்ளை அடிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். அதிமுகவின் குற்றச்சாட்டுகளுக்கு திமுகவினர் எதிர்குரல் எழுப்பியதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து மேயர் இருக்கை முன்பாக அதிமுக மன்ற உறுப்பினர்கள் படுத்து உருண்டு சேலம் மாநகராட்சியை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் போட்டித் தேர்வுகள் எழுதும் மாணவர்களுக்கான அறிவுசார் மையம் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அறிவுசார் மையத்தில் தினந்தோறும் வருகை புரிபவர்கள் எண்ணிக்கை மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக வைக்கப்பட்டுள்ள புத்தகங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் ஆன்லைன் முறையில் போட்டித் தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறும் முறைகள் குறித்தும் கேட்டறிந்தார். அதற்கான கணினி உபயோக செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து விருதாச்சலம் சாலையில் ரவுண்டானா அமைக்கும் இடத்தையும் பார்வையிட்டார். விருதாச்சலம் சாலை அருகில் கிணறு உள்வாங்கியதை பார்வையிட்டு மாற்று வழியில் குடிநீர் வழங்க அறிவுரை வழங்கினார். நகர் விமான ஓடுதளத்தில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் அங்கு விமான ஓடுதளத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், உளுந்தூர்பேட்டை நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, வட்டாட்சியர் ஆனந்தகிருஷ்ணன், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயராமன், நகராட்சி ஆணையர் இளவரசு, நகராட்சி பொறியாளர் தேவநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு கன்னியாகுமரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை அம்பேத்கர் குறித்து நாடாளுமன்றத்தில் அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிடம் மனு அளித்தனர். முன்னதாக நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கம் அருகே உள்ள அம்பேத்கர் உருவப்படத்திற்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் மாவட்ட தலைவர்கள் உதயம், பினுலால், நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் நவீன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி கருத்து உரை சொல்லியிருந்தார். அதை கண்டித்து இந்தியா முழுவதும் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து பல வகையான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். பாராளுமன்ற வளாகத்திலும் சரி, எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது அம்பேத்கர் 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 என்று சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. அதுக்கு பதில் கடவுளே என்று சொல்லியிருந்தால் நீங்கள் சொர்க்கத்திலே இடம் கிடைத்திருக்கும் என்று ஒரு கருத்தினை வைக்கிறார். இது அம்பேத்கரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசமைப்பையே குறை சொல்வது போல வருது. கண்டிப்பாக அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்தது சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளோ பெரிய சட்டத்தை நிறுவி அவரை கேலி செய்யும் வகையாக அமித்ஷா பேசியது கண்டிக்கத்தக்கது. அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு இன்று எங்கள் ஆர்ப்பாட்டத்துறை கலெக்டரிடம் போய் நாங்கள் ஒரு மெமராண்டம் கொடுக்க போகிறோம். அதுக்காக என்னுடன் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட தலைவர்களும் தொண்டர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. கலெக்டர் அவர்கள், கலெக்டர் மூலமாக ஜனாதிபதி. தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை முன்னிட்டு செம்பனார் கோவிலில் உள்ள பெரியார் திருவுருவ சிலைக்கு திமுகவினர் மற்றும் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு கட்சியினரால் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் கீழ முக்கூட்டில் உள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினர். இதில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமையில் திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோன்று அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் அதிமுகவினர் கலந்து கொண்டு பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினர். இதில் அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அவினாசி மற்றும் சத்தியமங்கலம் சாலையில் சுமார் 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு 32 நிறுத்தங்களோடு ரூபாய் 10,740 கோடி மதிப்பீட்டில் தயாராகி உள்ளது என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் MA சித்திக் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டலில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் தலைமையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து அதிகாரிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் MA சித்திக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அவினாசி மற்றும் சத்தியமங்கலம் சாலையில் சுமார் 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு 32 நிறுத்தங்களோடு ரூபாய் 10,740 கோடி மதிப்பீட்டில் தயாராகி உள்ளது என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் MA சித்திக் தெரிவித்துள்ளார். கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அவினாசி மற்றும் சத்தியமங்கலம் சாலையில் 32 நிறுத்தங்களோடு ரூபாய் 10,740 கோடி மதிப்பீட்டில் தயாராகி உள்ளது என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் MA சித்திக் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மெட்ரோ ரயில் திட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி ராமநாதபுரம் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் காங்கிரஸ் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கம் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில மீனவரணி தலைவர் ஆம்ஸ்டாங், மாநில மகிழா காங்கிரஸ் உறுப்பினர் ராமலட்சுமி, நகர தலைவர் கோபி மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து பாரதி நகரில் இருந்து ஊர்வலமாக சென்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோனிடம் இதே கோரிக்கையை அடங்கிய மனுவை அளித்தனர். இடையார்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற கூட்டத்தில் 1000 பேருக்கு திமுக ஒன்றிய செயலாளர் ST கோபால் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இடையார்பாக்கம் ஊராட்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி திமுக பொதுக்கூட்டம் மற்றும் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் ST கோபால் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் பேசினார். அப்போது புதிதாக கட்சியை தொடங்கிவிட்டு 6 மாதத்தில் முதலமைச்சராக வருவேன் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசி வருவதுடன் திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் என்று தெரிவித்தார். மேலும் எங்களது தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஒவ்வொரு ஊரிலும் கிளைகளும் பேரூர்களில் திமுக தொண்டர்களுக்கு பதவிகளும் வழங்கி வருவதுடன் இன்றைக்கு திமுக உலக அளவில் சாதனை படைத்த கட்சியாக விளங்கி வருகிறது எனவும் இன்றைக்கு புதிதாக கட்சியை தொடங்கிவிட்டு விஜய் முதலமைச்சர் ஆகிவிடுவாரா என்று ஒன்றிய செயலாளர் ST கோபால் விமர்சித்தார். இதில் குன்னம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன், பொடுவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி, காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாளர் சிவபாதம், ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய துணை செயலாளர் வல்லக்கோட்டை ஜெகன்குமார், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய பொருளாளர் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ் ஆட்சி மொழி சட்டவாரத்தை முன்னிட்டு வணிக நிறுவனங்கள் தமிழ் பெயர் பலகை வைக்க வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் வேலூரில் நகர அரங்கில் இருந்து தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்ட வாரத்தை முன்னிட்டு வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் பெயர் பலகைகளை தமிழில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா, தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் ஜெகதோதி உள்ளிட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று தமிழர்கள் பாரம்பரிய கலையான சிலம்பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலம் நகர அரங்கில் இருந்து புறப்பட்டு அண்ணா சாலை வழியாக ஊரிசு கல்லூரியில் நிறைவடைந்தது. ஊர்வலத்தில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி மாணவ மாணவிகள் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
பட்டாம்பாக்கத்தில் திமுக நிர்வாகிகள் சார்பில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் 51ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதிக்கு உட்பட்ட பட்டாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் திமுக கிளை செயலாளர் 6 என்கின்ற கண்ணதாசன் தலைமையில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக பொதுக்குழு உறுப்பினர் பலராமன், மாவட்ட கலை இயக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் வழக்கறிஞர் மதனகுரு ஆகியோர் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் பாலச்சந்தர், கிருபாகரன், மனோகரன், செல்வம், விஜய், சங்கர், பிரசாந்த், புகழ், கார்த்திக், சம்பத், அன்பு, கிஷோர், கோபால், தணிகை உட்பட பலர் கலந்து கொண்டனர். வடமதுரை பெரிய காலனியில் அமைந்துள்ள கேப்ரியல் ஆலயத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரியபாளையம் அடுத்த வடமதுரை பெரிய காலனியில் CSI கேப்ரியல் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் சார்பில் டாக்டர் சார்லஸ் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக குருசேகரன் ஆயர் வசந்த் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்டோருக்கு லுங்கி, சேலை, பெட்ஷீட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் இனிப்புகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் கீதா ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இறை மக்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்து தங்களது கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தியும் வீதி உலா வந்தனர். இதில் ராஜேந்திரன், இளைய கவி, ராஜன், தேவப்பிரியன், ரஜினி, மார்க், எப்சிபா, ஆனந்த், வினோத், தனசேகர் மற்றும் திருச்சபை பொறுப்பாளர்கள், சபை மூப்பர், இறை மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டார் கால்நடைத்துறையின் முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ. ஜனவரி 6ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் தமிழக ஆளுநர் RN ரவி. புதிய திட்டங்களை அறிவிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் தமிழக அரசின் பட்ஜெட் தயாராகும் பணி தொடங்கியது. தமிழகம் வரும் அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழகத்தில் கல்வித்தரம் குறைந்து வருகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் 26, 27ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.